சூரத்து நூருடைய வசனங்கள். அதிலே முக்கியமான 3 சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, அடுத்தவர் வீட்டுக்கு செல்கிற போது அனுமதி பெற்று செல்வது. அதை பற்றி அல்லாஹ் விவரிக்கிறான். பருவமடைந்தவர்கள் எப்படி அனுமதி வாங்கணும், பருவமடையாத சிறுவர்கள் அவங்க எந்தெந்த டயத்தில் அனுமதி வாங்கணும், அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, பார்வையை பேணுவதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது, பெண்களுடைய அலங்காரத்தை மறைப்பது. பெண்கள் அலங்காரத்தை மறைக்கணும், யாருக்கு மறைக்க தேவையில்லை. இதுதான் இந்த சூறாவுடைய முக்கியமான அம்சங்கள். அப்படியானால் இந்த சூறா நமக்கு கற்றுத்தருவது என்ன? தனிமனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம். 3 ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டதான். அனுமதி கேட்கறது, பார்வையை பேணுறது, பெண்கள் அலங்காரத்தை மறைக்கிறது. 3மே ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். அதனால் அதை பற்றிய நாம் சில விஷயங்களை தெரிய வேண்டியிருக்குது. அருமையானவர்களே, இதில் முக்கியமாக பார்வை. இந்த பார்வையை பேணுவதற்கு தான் அனுமதியே அப்படிங்கிற சட்டமே வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தவர் வீட்டுக்கு போனால் எதுக்காண்டி அனுமதி கேட்கணும்? நீங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற பெண்களை, அவங்களுடைய அலங்காரத்தை அவங்க மறைக்காமல் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் அடுத்த பெண்களை பார்த்துடலாம். இன்னமா ஜுஇலல் இஸ்திஇதானு மின் அஜ்லின் நதரி. அனுமதி கோர வேண்டும் என்ற சட்டமே தவறான பார்வையிலிருந்து உங்களை தடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். அசல் இந்த பார்வை தான், பார்வையை பேணுவது தான் ரொம்ப முக்கியமானது. அல்லாமா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, மனிதனுடைய உள்ளம் இருக்குது, இந்த உள்ளங்கிறது ஒரு வீடு மாதிரி. அந்த வீட்டுக்குன்னா, வீடுனா ஒரு வாசல் இருக்கணுமா இல்லையா? இந்த உள்ளங்கிற வீட்டுக்கான வாசல் எது? இந்த கண்கள் தான். இதைத்தான் வாசலாக்கியிருக்கிறான். எந்த வீடு திறந்திருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே தான் திருடர்கள் வருவாங்க. இந்த கண்ணுங்கிற மனித இதயத்திற்கான இந்த வாசல் இருக்கு இல்லையா, இந்த வாசலை நாம் மூடி தான் வச்சுருக்கணும். பார்க்கக்கூடாத எதையும் பார்க்கக்கூடாது. எதை பார்ப்பதற்கு அனுமதி இருக்குதோ மனிதன் அதோடு தன்னுடைய பார்வையை சுருக்கி கொண்டு இந்த பார்வைங்கிற இந்த வாசலை மூடி இருந்தான்னு சொன்னால் அவனுடைய இதயத்திற்குள்ள தப்பான எண்ணங்கள் வராது. இந்த பார்வையை மனுஷன் மூடல்ல, பார்வையை பேணல்ல, இதயத்துக்குள்ள எல்லா ஆபாசங்களும் எல்லா அசிங்கங்களும் வந்துவிடும் என்று அல்லாமா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறான். இப்னு மஸ்ஊதுல்லான்னு சொல்லுவாங்க, நாவை கட்டுப்படுத்துவது கடினமா, பார்வையை கட்டுப்படுத்துவது கடினமா என்று என்னிடம் கேட்கப்பட்டால் பார்வையை கட்டுப்படுத்துறது தான் கஷ்டம். நாவை விட பார்வையை பேணுவது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப கடினமானது என்று சொல்றான். அருமையானவர்களே, இந்த பார்வையில் பேணுதல் வந்துட்டா இவாதத்தில் இன்பம் வந்துடும். இன்றைக்கு நம்முடைய வணக்கங்கள்ல எதனால இன்ப நிலை இல்லை அப்படின்னா நம்முடைய பார்வையில் இருக்கிற கோளாறு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 6 விஷயங்கள், அதை நீங்கள் பேணிக்கொண்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்றான். 6 விஷயங்களை பேணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புன்னு சொன்னான். அதில் ஒன்று என்ன? பேசுனா உண்மை பேசுங்க, பேசுவது உண்மைதான் பேசணும். 2வது, வாக்குறுதி மீறாதீங்க, யாருக்கு எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் மீறிவிடாதீர்கள். 3வது என்ன? நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க. 4வது, பார்வையை பேணுங்கள். 5வது, கற்பொழுக்கத்தை பேணுங்கள். 6வது, யாருடைய பொருளையும் அநியாயமாக எடுக்காதீர்கள். இந்த 6 விஷயத்தை பேணுனீங்கன்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர்றேன். இந்த 6ல் 2 விஷயத்தை பாருங்க, 2ம் ஒழுக்கம்தான். பார்வையை பேணுவது, உங்களுடைய கற்பை பேணுவது. இந்த 2 தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதானமாக சொல்றான். அருமையானவர்களே, நான் சொன்ன இந்த சூறால 2 விஷயம், பார்வை, பெண்களுடைய அலங்காரம். ஒரு சமுதாயம் எப்படி இருக்க முடியும்? 4 வகையான சமுதாயம் இருக்கலாம்னு சொன்னான் உலமாக்கள் தஃப்சீர்களில். இந்த பார்வை விஷயத்தில், ஒழுக்க விஷயத்தில் சமூகம் 4 விதமாக இருக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சமுதாயத்துள்ள பெண்களும் அலங்காரத்தை வெளிப்படுத்துவதே கிடையாது, ஆண்களும் தவறாக யாரையும் பார்ப்பதும் கிடையாது. இப்போ ஆண்களும் பார்வையை தாழ்த்தக்கூடியவர்கள், பெண்களும் அலங்காரத்தை மறைக்கக்கூடியவர்கள். இப்படி ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகம்தான் ஒழுக்கத்தில் சிறந்த சமூகம். ஆரம்பகால இஸ்லாமிய சமூகம் அப்படிதான். ஆண்களும் பார்க்கவும் மாட்டாங்க, பெண்கள் அலங்காரத்தை காட்டவும் மாட்டாங்க. அது சிறந்த சமுதாயம்.
ரெண்டாவது நிலை என்ன? ரெண்டாவது நிலை என்ன? பெண்கள் அலங்காரத்தை காட்டுறாங்க, பேணுதல் இல்லை. ஆனால் ஆண்கள் பார்க்கக்கூடியவர்கள் அல்ல. பெண்களே காட்டினாலுமே கூட, அலங்காரத்தை வெளிப்படுத்தினாலுமே கூட ஆண்கள் பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலமும் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு கொஞ்சம் பெண்கள்கிட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்தினாங்க, ஆனால் ஆண்கள் பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்வையை பேணுவாங்க. இந்த சமூகத்திலேயும் பெரிய அளவில் ஃபித்னா வராது, ஏன்னா ஆண்கள் பேணுதலாக இருக்கிறாங்க. மூன்றாவது என்ன? ஆண்கள் பேணுதல் இல்லை, எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ஆனால் பெண்கள் ஒழுக்கமாக இருக்கிறாங்க. இந்த சமூகத்திலேயும் பிரச்சனைங்கிறது இல்லை. நாலாவது என்ன? பெண்கள்கிட்டையும் ஒழுக்கம் இல்லை, அவங்க அலங்காரத்தை என்ன செய்யறதில்ல, மறைக்கிறதில்ல, வெளிப்படுத்துறாங்க. ஆண்கள்கிட்டையும் பார்வையில் பேணுதல் இல்லை. இந்த சமூகம்தான் எல்லா விதமான மானக்கேடான விஷயங்களும் அந்த சமூகத்தில் இருக்கும். நாம் வாழுகிற காலகட்டத்தில் அப்படிப்பட்ட காலம்தான். இன்னைக்கு நம்முடைய பெண்களும் அலங்காரத்தை மறைக்கிறதில்ல. எல்லா அலங்காரத்தோடையும் தான் இன்னைக்கு நம்ம பெண்களும் வெளியே சுத்துறாங்க. நம்ம பெண்கள் போடுற இந்த புர்காங்கிறது என்ன புர்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை, இதுவே அலங்காரம் தான். அல்லாஹ் வலா யுபதீன ஸீனத்தஹுன், அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்முடைய பெண்கள் அணிகிற இந்த வண்ண புர்காக்கள், இந்த அலங்கார புர்காக்கள், அவை அல்லாஹ் விரும்பக்கூடிய அலங்காரத்தை மறைப்பதில் வராது. இது அலங்காரத்தை வெளிப்படுத்துறது. அப்ப இன்னைக்கு பெண்கள்கிட்டையும் என்ன கிடையாது? பேணுதல் இல்லை. ஆண்கள்கிட்டையும் பேணுதல் இல்லை. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பார்க்கிறோம். நேரடியாக முன்னால் வருகிற பெண்களையும் பார்க்கிறோம், அல்லது நம்ம கைபேசியில் இருக்கிற பெண்களையும் பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம்.